எல்லாரும் போயிட்டாங்க. சௌமியா முக்காடு போட்டு முகத்தை மறைச்சுக்கிட்டு இருந்தா. நல்ல வேளை சுமதி தான் சமாளிச்சா. இந்த சௌமியா இருக்காள, நம்ம மானத்தை மண்ணோட மண்ணாக்காம விடமாட்டா போல இருக்கு. என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. அவன் தான் சௌமியா சௌமியான்னு எப்ப பாரு சுத்திக்கிட்டு இருந்தானே, அவனுக்கு என்னாச்சு? அவளை வீட்டு வேலைக்கு ஏதாவது அனுப்புறானா? அவன் மேல இருந்த காதல் போதை இறங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல பாட்டி, காதல் போதை இப்பதான் ஏறிட்டு இருக்கு. அப்பா எப்பவுமே அரைகுறையா தெரிஞ்சிட்டு வந்தா இப்ப பேசுவாரு. என்ன சொல்ல வர நீ? உங்களுக்கு தெரியாதுப்பா, அக்கா திரும்பி வந்ததும் அருண் அவங்களை எவ்வளவு திட்டினாருன்னு. வீட்டு வேலைக்கு போல சும்மா அப்படியே விட்டுருவாங்களா? அதுதான்ப்பா, அவரோட கோவத்திலையும் அவரோட காதல் இருக்கு. கேட்டுக்க. உண்மை பாட்டி, உங்களுக்கு தெரியுமா, அவங்களோட ஒவ்வொரு சண்டைக்கு அப்புறமும் அவங்களோட காதல் இன்னும் அதிகமாயிடும். அந்த காதலுக்கு சாட்சியே நான் தான். உங்களுக்கு ஒண்ணும் தெரியாமலேயே ஏதாவது ஒண்ணு பேசிட்டு இருப்பீங்க. இந்த சுமதிக்கு அவ அக்கா மேல பைத்தியம் தான் புடிச்சிருக்கு. பிரமாதம்பா. நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. நீ அந்த வீட்டுக்கு உண்மையான மாப்பிள்ளையா போல, அங்க இருக்கிற சொத்தை அபகரிக்க தான் போறேன்னு சொன்னா நான் ஏன் உன்னை தடுக்க போறேன்? டேட், அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் என் மாமனாருக்கும் மாமியாருக்கும் எதிரிங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா நான் எப்பயோ அந்த வீட்டோட மாப்பிள்ளையா போய் இருந்திருப்பேன். சபாஷ் கண்ணா, எனக்கு இன்னைக்கு உன் மேல முழு நம்பிக்கை வந்துடுச்சு. சௌமியா மேடம், சௌமியா மேடம். வணக்கம் சௌமியா மேடம். அருண் சார் உங்களை செட்டு கூட்டு வர சொன்னார் மேடம். என்னையா? ஆனா ஏன்னெல்லாம் எனக்கு தெரியாது மேடம். அருண் சார் சொன்னாரு, நான் கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கேன். சரிதான், நீ என் கூட வேறு வேலையும் செய். ஆனா நம்ம வீட்டு வேலையை மட்டும் செய், மற்றவங்க வீட்டு வேலை செய்யாத. நீ எங்க ராணியா இருக்கியோ அந்த வீட்டுக்கு மட்டும் வேலை செய். வெளியே போய் பணம் சம்பாதிக்க வேண்டியது என்னோட வேலை. சௌமியா மேடம், கால் பண்ணாதீங்களே. இப்போ நீங்களே வந்து உங்கள் புருஷன் உங்கள்கிட்ட எவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்காருன்னு பாருங்க. இந்த மாதிரி பொய்யெல்லாம் உங்களால் என்றைக்கும் தாங்கிக்கவே முடியாது. அதே மாதிரி உங்களுக்கும் எனக்கும் எந்தவித பகையும் இல்லை. ஆனால் நீங்கள் உங்கள் புருஷனோட ஸ்டண்ட்டை பார்க்கணுன்னு விரும்புகிறீங்க. அப்போ வாங்க. ஆனா அவர் எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லையே. சௌமியா மேடம், செட்ல நிறைய வேலை இருந்திருக்கும், அதனால அருண் சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்க மாட்டாரு. நீங்க என் கூட வாங்க மேடம், அவர் கூட்டிட்டு வர சொன்னாரு. நான் போலன்னா அவர் கோவப்படுவார். சரிங்க, ஒரு நிமிஷம் இருங்க. கேமராமேன் சார், எனக்கு இதுக்கு முன்னாடி எடுத்த ஃபுட்டேஜை காட்டுங்க. எஸ் சார். பைக் ஃபுட்டேஜை காமிங்க, பைக் ஃபுட்டேஜ். மேடம் போய் அப்படி உட்காருங்க. அந்த நாய் ஷாட்டை காட்டுங்க.